ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டைகோஸ் கேபேஜில் ஒரு பிரியாணி செய்யலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு பிரியாணியா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இதை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ஆஃபீஸ் காலையில் ரொம்ப அவசரமாக போகிறவங்களுக்கும் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். காலையில் எழுந்தோடனே என்ன செய்யுதுன்னு தெரியலனா இந்த ரெசிப்பியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைகோஸ் கேபேஜில் ஒரு பிரியாணி செய்யலாம். அதில் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி அந்த 1, சின்ன தக்காளி அந்த 2 போட்டுக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். இப்போ முட்டைகோஸ் கேபேஜ் ஒரு 2 கப் அளவு, நம்ம 2 கை அளவு அரிஞ்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதையே சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியை 1 கை அளவு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி 2யும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நார்மல் சாப்பாடு ரைஸும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம இந்த ரைஸை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கிளறணுன்னா சாதம் உடையாத வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 2 டம்ளர் இல்லாமல் 1/4 கிளாஸ் கம்மியாக ஊற்றலாம். இப்போ இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை போடலாம். இப்போ அது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணியாச்சு. இப்போ போட்டுக்கிறேன். இப்போ இதே சேர்த்து ஒரு கிளறிட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டாச்சு. கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஸ்லோ பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட கோஸ் பிரியாணி சும்மா பலன்னு நல்லா வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டைகோஸ் கேபேஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியான ரெசிபி. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி காலையில் இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு கட் பண்ணாலும் தாளிச்சிடலாம். எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மை சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ வீடியோஸ் பார்க்கறதில்ல, ஏன்னு தெரியல. நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பாதிலே ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் தெளிவாக நம்மளுக்கு தெரியாது. இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.